வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்த டைமிங்ல இன்னும் தெரியல. குழந்தை பக்கத்துக்கு முன்னாடி போயிடலாமேன்னு பார்த்தேன். வேற நம்ம உமா தானே அம்மு அம்மு சொன்னோம் வந்த உடனே அதை மட்டும் சொல்லிட்டு போய் விடைபெறுகிறேன். நீ ஏன் இந்த நாய் பிடிக்கிற விஷயத்துல அந்த நாயை விட்டா என்ன பிடிச்சா உனக்கு தேவையில்லை. ஏன்னா இது அழகானவள், அறிவானவள். அதற்காக சொன்னேன். எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா தான் நான் சொன்னேன். ஏன்னா நாய் நன்றி உள்ளம் இருக்கும். அதே நேரத்தில் அதை வந்து சரியா கவனிப்பு இல்லைன்னா இன்னைக்கு நம்மளை விடலாம் ஹீரோ யாருன்னா நாய்ங்க தான். நம்மளாம் யாரும் மதிக்கிறதே இல்லை. நாய் வச்சுக்கிட்டு போவாங்க பாருங்க வாக்கிங்க, அவங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கு. ஆனா நாய்க்காக தான் மரியாதையை ஒழிய இவருக்கு அல்ல. ஏன்னா நாய் மாதிரி நன்றியோட இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த நன்றி எல்லார்ட்டையும் இருக்கு. நம்ம ஆளுங்கெல்லாம் இல்லைன்னா இந்த டீம் ஜெயிச்சிருக்காங்க. நன்றி இருக்கிறதுனால ஜெயிச்சிருக்காங்க. ஏன் சொல்றேன்னா ஒரு டாக்டர் சொல்றாரு, நாய் கடிச்சு மட்டும் ரேபிஸ் வரதில்லைங்க, பூனை எச்சப்பட்டா கூட ரேபிஸ் வருது. அப்ப நம்ம நான் என்ன சொன்னா மொத்தமா காலத்துக்கு மேலேயே வச்சுக்கிட்டு வேண்டியதுதான், வேற எதுலையும் வர முடியாது. ஏன்னா இந்த பக்கம் போனா பூனை இருக்குது, இந்த பக்கம் தான் நாய் இருக்கு, என்ன செய்யறது? இல்ல நாய்கிட்ட நம்ம இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கரெக்டா இருக்கு. எந்த நாயே இன்ஜெக்ஷன் போட முடியுது தெருவில்? எத்தனை நாய்க்கு போடுறது? அவங்களும் அந்த இன்ஜெக்ஷன் போடணுன்றது இன்ஜெக்ஷனோடய சுத்துறாங்க. ஒரு நாய் கிடைக்க மாட்டேது. நாய்க்கும் போது எதுக்காக சொல்றேன்னா, நாய் ரொம்ப நன்றி உள்ள ஒரு மிருகம். அதை இந்த அளவுக்கு பெரிய ஹீரோ ஆக்கிட்டாங்க, ஹீரோயின் ஆக்கிட்டாங்க, வருத்தமா இருக்கு. ஏன்னா இப்ப கூட நான் முடிச்சுட்டு ஏன் சீக்கிரம் போறேன்னு சொன்னா, ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஏதாவது நாய்க்கு பசி வேகத்துல வந்து நம்மளை பார்த்து, ஏன்னா அன்பா இருக்க போறோம், அதுக்கு தெரியாது எம்மாட பிள்ளைய வர சங்கத்தலைவர் அதெல்லாம் தெரியாது. வாய வச்சிருச்சுன்னா ஒன்று. அப்ப டாக்டர் சொல்றாரு எச்சப்பட்டா கூட வந்துடும் சொல்லிட்டாங்க. அப்ப எச்சையும் படக்கூடாதுன்னா என்ன செய்யுது? ஆனா நாய் நல்ல நன்றி உள்ளது. இதற்காகத்தான் மனைவி என்ன சொன்னார் புருஷன்கிட்ட, இந்த நாயை வீட்டில் வச்சுக்காதீங்க, இந்த சனியை நம்ம எச்சப்பட்டா கூட நமக்கு வியாதி வந்துருமா, முதல்ல போய் விட்டுவாங்கன்னா இப்ப போய் அடுத்தது